உங்க தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பைத்தியக்காரன் நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவன் பலசாலியா வந்திருக்கானா? அணைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தீபம் எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் அணைஞ்சு போகும். திரும்பி வந்தவன் சாதாரண பல்ப் இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர். இவர் தங்கச்சியோட சேர்ந்து பரம்பரைய வளர்க்காம விடமாட்டோம் போல இருக்கே. சிவா, ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி எடுத்துட்டு வா. கரண்ட் இருக்கும் போதே மெழுகுவத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு. சாமி நிதானமா தான் இருக்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சியோட குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்று பேர பிள்ளைகளை பாக்குற வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா? இன்னைக்கு பௌர்ணமி. அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திரன் தெரியறதுக்கு முன்னாடி அவனோட ஆயுசு முடிஞ்சு போயிடும். என்னடா கரண்ட் இருக்கும்போது கேண்டலை கேட்டானேன்னு ஆச்சரியமா பாத்தீங்கல்ல? சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அதனால தான் அவனை பத்தி சொல்றேன். உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அடுத்த பௌர்ணமியை தாண்ட மாட்டான். இதை ஒரு மனுஷனா நான் சொல்லல, உங்க தங்கச்சி ஜாதகம் சொல்லு. சொன்னல நான் இங்கதான் படுக்கணுமா? ஏசி தான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் கூட இருக்காது. ஏழைங்க வீட்டுல மண் தரதான் பஞ்சுமெத்த. இயற்கையா வர்ற குளிர்ந்த காத்து தான் ஃபேனும் ஏசியும். இந்த இயற்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை. கரண்ட் கட்டான கூட ஜெனரேட்டர் போட்டுட்டு தூங்குறவனா. இந்த நரகத்துல என்னால படுத்து தூங்க முடியாது. என்ன சத்யா, இங்க வந்துட்ட? என்னால அந்த ஓட்டு வீட்டுல படுக்க முடியாது. படுத்தாலும் தூக்க வராது. கட்டிக்கிட்டவ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துலயே வாழ பழகிக்கணும். ஒரு பொண்ணோட பெருமை அதுலதான் இருக்கு. உனக்கு என்ன? ஒரு நிமிஷத்துல ஃபேன் ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யற என் அண்ணனை கட்டிக்கிட்ட. நீயும் அவன மாதிரி ஒரு காட்டுவாசிய கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்ட. ரொம்ப கரெக்டா சொன்னமா. கவலையப்படாத, அந்த பையன் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்னு நீலகண்ட சாஸ்திரி அடிச்சு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறமா அவன் உயிரோட இருந்தா தான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சவால் விடுறாரு. ரூமுக்கு போமா, ஏசிய போடு, ஹாயா தூங்கு. அவன் ஐசி இன்னும் 30 நாளைக்கு தான். சாமி, நீயா? சூப்பர். அழகான மியூசிக், கலர் கலரா பூ. பா, உன் லீலையே லீலதான். இதெல்லாம் படைச்சு என்னடா பிரயோஜனம்? சிலதை மிஸ் பண்ணிட்டேன். என்னது அது? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? யா, ஒன்னா ரெண்டா எண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. என்னால ஒரு பொண்ணோட மனசையே புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. நீ இவ்வளவு பொண்ணுங்களை எப்படி மெயின்டைன் பண்ற? பொண்ணுங்களோட மனசு அந்த கடலை விட ஆழமானது. சரி, முதல்ல ஷேக்கன் பண்ணு. எதுக்கு? கையை குடுறா. நீ உன் பொண்டாட்டி வீட்லயே இல்லாம உன் வீட்டு கூட்டு வந்தல்ல, நீ தாண்டா அசல் அக்மார்க் ஆம்பளை. ஆம்பளைன்னு நீ சொன்னா சரியா போச்சா? அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாங்க, எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் சொல்லு. டேய், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வாழ்றதாண்டா வாழ்க்கை. ஏன்னா அதுலதான் இன்ட்ரெஸ்ட், த்ரில், மிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. நீ பாட்டுக்கு மிஸ்ட்ரி ஹிஸ்டரினா எனக்கு என்ன புரியும்? டேய், உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தே நான் பாதி இங்கிலீஷ மறந்துட்டேன். சரி, உன் மனைவியை விடு. நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்றன்னு என்னைக்காவது கவனிச்சியா? எங்க இருக்க? தரையில தானே. தண்ணியில நிக்கிற, முழுகிட போற. நீ முழுக மாட்ட. டேய் டேய் டேய், நிறுத்துடா, நிறுத்து. எதுக்கு நிறுத்தணும்? நான் தான் முழுக மாட்டேன்ல. உன்னை சமுத்திரத்துக்கு மட்டும் இல்ல, எங்க கூட்டிட்டு போறான்னு பாரு. இந்த மேஜிக் வேலை எல்லாம் உன்னை நம்பாதவங்க கிட்ட போய் காட்டு. நான் உன்னை நம்புறேன். நிறைய பேர் என்ன கேலி செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க உன்னோட கடவுள், எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? முடியாதே 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 முடியாது. நண்பா நண்பா, இருடா, நான் சொல்றத முதல்ல கேளு. கண்ணு, மூக்கு, கையு, காலு, காது இது எல்லாமே வெளியவே இருக்கும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர் இது எல்லாமே உள்ளதான் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நானும். எங்க இருப்பேன், எப்படி இருப்பேன், எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது. சூப்பர் சாமி.
இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ வீட்டுக்கு போவோம், சத்யா தானா வருவா. ஆனா அவ என் வீட்ல ஏசி வேணும்னு கேக்குறா. ஏசி ஓசிலியே வரும். போடா. படுவாவி கமல கரெக்டான காது அடுத்துறாதுடா. ஏதேங்க ஐயாதுடா. எந்திரி எந்திரி எந்திரி. விட்டுறா. அப்பாடா, இப்ப வச்சு என்ன எழுப்பணும்னு தோணுச்சு. இது பண்ணாதடா. யாருங்க உங்களை என்னையும் கட்டி போட்டது? நான் தாங்க. எதுக்கு? ஜோசியம் சொல்லவா கட்டி போட்டு வச்சிருக்கேன்? பின்ன? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக தான் கட்டி வச்சிருக்கேன். சுருட்டிட்டு போகவா? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இம்பார்ட்டன்டா? என்னடா பக்கத்துல படுத்துட்ட? இப்போ ஓகேவா? பாவி அவள ஒண்ணும் பண்ணாதடா. நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அத்தை உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லி என்ன சொன்னா? உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா? அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? சுருட்டிக்கிட்டு இருக்கேன். டேய், அது நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்ட போதுறேன்டா. ஆனா அந்த கையை விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏய், காசெல்லாம் வீணா போகுது. டேய் டேய், காலையாட தூக்குறா. ஐய், அசிங்க பிடிச்சவனே. கீழ இருக்கடா, கீழ இருக்கடா. போலீஸ்கா. டேய் டேய், நீ என்ன பண்றது கூட பார்க்க முடியாம. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? டேய் டேய், காலடே. பேசிடா பேசிடா. வேஸ்ட் பிளேஸ் தானே. அடப்பா. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியும்னு சொன்னீங்களே, இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல. அப்போ? ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தேனா, இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+, அவன் 50+. நீ இந்த ஆளை மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+. அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸை விட்டு போறேன். சென்டிமெண்ட். போயிட்டு வரேன். சாரி. அர்ஜுனா, அர்ஜுனா, டேய் அர்ஜுனா. ஷியா, எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன். அர்ஜுனா. ஏண்டா, நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல விழல, அதுவே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரிட்டு வந்து நிக்கிறியா? உங்க 2 பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லுங்க. வேற வேண்டா, இங்க உட்காந்து தின்னானே அந்த பையதாட்டா. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல மாமா. என்ன சொன்ன? பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அப்படியா சொன்ன? நான் தான் கேட்க போட்டேனா? எழுதுறா எழுதுறா எழுதுறா. அந்த ப்ராப்ளம் கூட வரும் போகும், இந்த ப்ராப்ளம் போவே போகுது போல இருக்க. சத்யா, குட் மார்னிங் அண்ணா. என்ன ஆச்சுமா உனக்கு? இங்க வந்து எதுக்காக படுத்திருக்க? எனக்கே தெரியலண்ணா. ஏசில இருந்து நெருப்பு வந்துச்சா, எனக்கே தெரியாம நான் இங்க வந்துட்டேன். இங்க காத்து சில்லுன்னு இருந்தது, அவ்வளவுதான். இங்கே படுத்து தூங்கிட்டேன். ஏசில நெருப்பு, ஓட்டு வீட்டுல கூலிங்கா? இந்த பையன் ஏதோ மேஜிக் பண்ணி என் தங்கச்சி மனசை மாத்திருக்கான். என்னண்ணா ஏதோ யோசிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த ஒரு தப்பும் நடக்கல. இத பா சத்யா, நான் சொல்றத கேளு. நீ வழக்கம் போல காலேஜுக்கு போ. எப்பவும் போல ஜாலியா இருந்து படிச்சு முடிச்சு டிகிரிய வாங்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. நீ இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்படின்னா இனிமே இது எதுக்குண்ணா? அத நீ ஏம்மா கழட்டணும்? உன் ஜாதகமே கழட்டிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வா. ஏய், அங்க பாருங்கடி. Hey, what's up?
நல்ல கவனமா படி. வட்டா என்னடி இது சேஞ்ச்? நட உட ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு இவனுக்கு? பைத்தியம் முத்திடுச்சு. நல்லா இருந்தப்போ பேக்கு மாதிரி இருந்தான். பைத்தியம் மூத்துனது ஸ்டைலிஷா சேஞ்ச் ஆயிட்டான். என்னடா இது? ஆன்சர் பேப்பர் தம்பி. அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தல, அதுக்கு ஆன்சர். எனக்கு அவ கூட படுக்கிற அருகதை வந்துடுச்சு. உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டைம். என்னடா முத்திடுச்சா? Jaramu, 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 jaramu,